சென்னை தாம்பரம் அடுத்த முடிச்சூரில் வீட்டின் பூட்டை உடைத்து 40 சவரன் கொள்ளையடிக்கப்பட்டு உள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவலை செய்தியாளர் மீரான் வழங்கிட கேட்கலாம். மீரான், விவரங்களை பதிவு பண்ணுங்க. மீரான், இந்த கொள்ளை சம்பவம் எப்படி நடந்தது? வணக்கம். சென்னை தாம்பரம் அருகே இருக்கின்ற முடிச்சூர் லிங்கம் நகர் பகுதியில் வசிப்பவர் பாலாஜி. இவர் வந்து உரகடத்தில் இருக்கின்ற ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வருகிறார். இவருடைய மனைவி மகேஸ்வரி, 6 வயது மகள் இருக்கிறார். இவர் வந்து மகளை நேற்று டியூஷன் அழைத்து செல்வதற்காக அங்கிருந்து பெருங்குளத்தூருக்கு அழைத்து சென்றிருக்கிறார். பகலில் அழைத்து சென்றுவிட்டு மீண்டும் திரும்பி வந்து பார்த்தபோது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டிருந்திருக்கிறது. உடனடியாக வீட்டின் உள்ளே சென்று பார்த்தபோது வீட்டின் பீரோ அருகிலேயே அந்த பீரோ சாவியை ஒரு பெட்டியில் வைத்திருந்திருக்கிறார். அந்த பெட்டியை திறந்து அதிலிருந்த பீரோ சாவியை பயன்படுத்தி பீரோவில் இருந்த 40 சவரன் நகைகள், அதில் இருந்த 1.5 லட்சம் ரூபாய் பணத்தை மர்ம நபர் கொள்ளையடித்து விட்டு அங்கிருந்து தப்பி சென்றிருக்கிறார். இது தொடர்பாக இந்த சம்பவத்தில் அதிர்ச்சி அடைந்த குடும்பத்தினர் தொடர்பாக பீர்க்கங்கரணை காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார்கள். பீர்க்கங்கரணை போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை நடத்தினார்கள். இந்த கொலை சம்பவம் நடைபெற்ற வீடு வந்து ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு. 5க்கும் மேற்பட்ட வீடுகள் அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் இருக்கிறது. ஒரு நபர் மட்டுமே கீழ் வீட்டில் வசித்து வந்து பக்கத்து வீட்டில் வசித்து வந்திருக்கிறார். மற்ற வீடுகள் பூட்டப்பட்டிருந்த நிலையில் மர்ம நபர் உள்ளே நுழைந்து அந்த பூட்டை உடைத்து பீரோ சாவி எடுத்து பீரோவில் இருந்த நகைகளை கொள்ளையடித்து சென்றது தெரிய வந்திருக்கிறது. அந்த பகுதியில் இருக்கின்ற சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்களை போலீசார் ஆய்வு செய்த போது ஒரு சிகப்பு நிற இருசக்கர வாகனத்தில் அந்த கொள்ளையடித்த ஆசாமி தப்பி செல்வது பதிவாகி இருந்தது. அந்த சிசிடிவி காட்சிகளை வைத்து தற்போது வந்து போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த சம்பவமானது முடிச்சூர் பகுதியில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த பகுதியில் வந்து தொடர்ந்து நேற்று பெருங்குளத்தூர், வண்டலூர் பகுதியில் தொடர்ந்து சம்பவங்கள் நடைபெற்ற நிலையில் பீர்க்கங்கரணையில் அதே பட்டப்பகுதியிலேயே 40 சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர் கொள்ளை சம்பவங்களை தடுக்க போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முடிச்சூர் பகுதி மக்கள் எழுப்பியிருக்கிறார்கள். விரிவான விவரங்களுக்கு நன்றி மீரான். இது தொடர்பாக இதில் பாதிக்கப்பட்டவர் அளித்த பேட்டியை பார்க்கலாம். ஹேண்ட் ரைட்டிங் கிளாஸுக்காக என் பொண்ணை மே 1 பெருங்கலத்தூரில் சேர்த்து விட்டுருந்தேன். டெய்லி ஒரு 9:40க்கு ஓலா புக் பண்ணி தான் போயிட்டு வந்துட்டு இருந்தேன். நேற்றும் அதை மாதிரி தான் 9:40க்கு தான் ஓலா புக் பண்ணேன். போயிட்டு கொஞ்சம் சூப்பர் மார்க்கெட் போயிட்டு திரும்ப வந்து பார்த்தா வீடு ஓப்பனில் இருந்தது. பூட்டு போட்டு ஓப்பன் பண்ணி சாவி போட்டு பார்த்தா அது திறக்கவே முடியல. திரும்ப கொஞ்சம் அழுத்தி பார்த்தா கதவே ஓப்பனில் இருந்தது. போய் பீரோ ஓப்பன் பண்ணி பார்த்தா பீரோவில் எதுவுமே இல்லை. கேஷு, நகை மட்டுமே 40 பவுன் என்னோட ஸ்பெஷல் கிட்ட அவளோட ஃப்யூச்சருக்காக லாக்டவுன்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சது. அவளை நார்மல் ஸ்கூல் கூடமே கிடையாது, ஸ்பெஷல் ஸ்கூலில் போட்டிருக்கோம். அதுக்காக சேர்த்து வச்சது. யார் வந்து எடுத்துட்டு போனாங்கன்னே தெரியல. தயவு செஞ்சு எடுத்தா கொடுத்துருங்க. எப்போ நடந்துச்சு? என்ன டைம்? காலையில பார்க்கலாம். நேற்று காலையில் 11:30க்கு அப்புறம் தான் நடந்துச்சு. நான் 12:40க்கு தான் சூப்பர் மார்க்கெட் போயிட்டு கொஞ்சம் பொருள் வாங்கிட்டு, வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கிட்டு நானும் அவளும் வந்தோம். வந்து கதவை ஓப்பன் பண்ணும்போது ஓப்பன் பண்ண முடியல, சாவி போட்டு திறக்க முடியல. சாவியை திரும்ப அழுத்தி திறந்து பார்த்தா கதவு அதுவாகவே ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த கதவு பூட்டை வந்து பிடுங்கிட்டாருங்க. சரி, கதவு பிடுங்கிருக்கேன்னு நான் நேராக போய் பீரோவை தான் திறந்து பார்த்தேன். பீரோவில் இருந்த 40 பவுன் நகை, 1.5 லட்சம் ரூபாய் கேஷு எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிட்டாங்க. உடைச்சிருக்காங்களா பீரோவை? பீரோ சாவி போட்டு திறந்துருக்காங்க. பீரோ பக்கத்துலேயே தான் சாவி இருந்துச்சு, அதனால சாவி போட்டு தான் திறந்துருக்காங்க. இல்லை, இந்த அடுக்குமணி கூட யாரும் சொல்லலை. யாரும் வந்து அந்த மாதிரிலாம் சொன்னாங்களா? என்ன பக்கத்தில் இருக்கிறாங்க? இந்த பக்கத்தில் உள்ள வீடு இருக்கு, யாரும் பார்க்கலையா? பக்கத்தில் கீழ் வீட்டில் ஊருக்கு போயிருக்காங்க, பக்கத்துலேயும் ஊருக்கு போயிருக்காங்க. இவங்க வந்து வீட்டில் தான் இருந்தாங்க, ஆனால் உள்ளே இருந்தாங்களாம். சத்தம் கேட்கலையா. வர்றது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வந்து பார்த்தா யாரோ இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அந்த எதிர்த்த வீட்டு பொண்ணு தான் சொல்லிச்சு. யாரும் ஷர்ட் வந்து ப்ளூ கலரில் போட்டிருந்தாங்க, ஹேர் அந்த அளவுக்கு இல்லை, ஆனால் கச்சிப்பை வச்சு வைட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. என்ன சொல்ல வரீங்க உயர் அதிகாரிகளுக்கு? தயவு செஞ்சு கண்டுபிடிச்சிட்டாங்க. இது எனக்கு குடும்பம் இல்லை, என் பொண்ணு ஃபியூச்சருக்காக நான் சேர்த்து வச்சுட்டு இருக்கேன். தயவு செஞ்சு யாராக இருந்தாலும் எடுத்தா கொடுத்துருங்க. அவங்களுக்கும் அது மட்டும் தான் எனக்கு கெஞ்சி கேட்கும். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம்சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ. थैंक यू அவர்கள் மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை
இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சிட்டீங்க. அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சிட்டீங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.